பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையிலும் கூட கர்த்தர் எங்களோட இருந்து பெரிய காரியங்கள் அதிசயங்கள் செய்கிறார். அற்புதமாக எங்களை நடத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சிலவற்றை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கேன். அது ஒரு சாட்சி பகுதியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சாட்சி பகுதி வீடியோ உங்களுக்குள்ள போகிறேன். கர்த்தர் என்னை குறித்து என்னை நடத்துகிற வழியும் என்னை நடத்துகிற விதமும் ஒரு புதுவிதமானமாக இருக்கிறது. கர்த்தர் அன்பு எனக்குள்ளே ஏவிக்கொண்டு இருக்கு. இன்னுமே நான் கர்த்தரோட இருந்து கர்த்தர வழிகளை கற்றுக்கொள்ளவும் எனக்கு தேவன் உதவி செய்கிறார். ஆமென். அதே போல் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு விசுவாச வார்த்தையும் கர்த்தருக்குரியது. நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசம் இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும். விசுவாசம் இல்லைன்னா நம்ம எந்த காரியம் செய்யப்பட முடியாது, முன்னேற முடியாமே. அதே போல் தான் என்னோட வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு அவிவிசுவாசத்தோடு நான் இருந்தேன். இருந்தாலும் கூட ரட்சிக்கப்பட்டதில் ஏனோ தானன்னு பைபிள் படிக்க, ஏனோ தானன்னு ஜெபத்துக்கு போக, ஏனோ தானன்னு இப்படி இருந்தேன். இரு மனமாய் நான் வாழ்ந்து வந்தேன். எப்படின்னா, கர்த்தருக்கு பாதி இடம், கர்த்தருக்கு பாதி இடம் கொடுப்பேன். முக்கால்வாசி நான் உலகத்தானுக்கு. அது எப்படின்னா, சினிமா பார்க்குறது, படங்கள் அதிகமாக பார்ப்பேன். இந்த மாதிரி இதுகள் இருந்தது எனக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸுமார்கள், என்னோட தோழிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களோட அலட்டையை உட்காந்து பேசுகிறதும், வீதியில் உட்காந்து பேசுகிறதும், இந்த மாதிரி நான் என்னோட வாழ்க்கையில் சில வருடங்களை நான் கழித்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் கர்த்தரை ருசிக்கவில்லை. எப்போது நான் ருசிக்க ஆரம்பித்தேன்னு சொன்னால், என்னோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் நெருக்கும் போதெல்லாம் நான் சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டும் கைவிடப்பட்டும் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் என்னோட குடும்பத்தில் சரியான ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு அடியை எனக்கு அடித்தார். எப்படின்னு சொன்னால், என்னோட குடும்பத்தில் நெருக்கமான ஒரு சூழ்நிலை என்னை கொண்டு இழுத்து கொண்டு போனது. அதெல்லாம் என்ன செய்கிறது, ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் நான் ஓடிக்கொண்டு இருந்தேன். இருந்தாலும் நான் கர்த்தரை அதிகமாக விசுவாசிக்க இல்லாதனால கர்த்தர் அவர் வழியில் போகிறது எனக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் நான் பைபிள் தொடர்ந்து வாசிப்பேன். ஆனால் பைபிள் வசனம் என் மனசில் நிற்காது. ஆனாலும் இப்படியேப்பட்ட காலங்கள் நான் போய் கழித்து கொண்டு வந்தேன். இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில் நெருக்கடிகள் இன்னும் அதிகமாக வேதனைகள், துன்பங்கள் இந்த மாதிரி எனக்கு அதிகமாக நெருக்க எனக்குள்ள நானே ஆண்டவரே, ஏன் இந்த மாதிரி பாடுகள், கஷ்டங்கள் அப்படின்னு மனிதன்கிட்ட போய் கையேந்துற அளவுக்கு ஒரு வாரவெட்டி வாங்கி திரிஞ்சேன். வாரவெட்டி வாங்கி கட்ட முடியலை. மாதம் லோன் வாங்கி கட்ட முடியலை. இந்த மாதிரி பல கடன்களுக்குள்ள நான் விழுந்து, எனக்கு அந்த கடனை மீட்டு கொடுக்க முடியாதபடி யார் மீட்டு கொடுப்பா, எப்படி குடும்பத்தில் என்னோட கணவர் கூட ரொம்ப பலவீனமாகி கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி நிறைய இருந்து அவர் உயிரோடு இருந்த நாட்கள் கர்த்தருடைய கிருபையும் 15 வருஷத்தாண்டு கூட்டி கொடுத்து இன்னைக்கு அவங்க இல்லை. அந்த மத்தியில் என்னோட பெரிய கஷ்டத்துக்குள்ள என்ன நடத்தினாரு. அப்படி இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் ஒரு நேரம் கஞ்சி சாப்பாடு கூட எனக்கு இருக்காது. ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் ஒரே அழுவேன். ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள் இப்படியே, எனக்கு அந்த பாடுகள் இப்படியே போகுமா? ஆண்டவரே, என்னோட குறை குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள நான் நெருங்க ஆரம்பித்தேன். இந்த உலகத்தை நான் வெறுக்க ஆரம்பித்தேன். பைபிளை படிக்க பைபிள் மூலமாக ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு தந்தார். ஆண்டவர் இதயத்தில் பேசினார். ஏசாயா 41:41 பயப்படாதே, 10 பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னும் தேவன், நான் உன்னை வலது கட்டினால் உன்னை சகாயம் பண்ணுவேன், உன் நீதியின் வலதுகரத்தில் உன்னை தாங்குவேன்னு சொல்லிட்டு வசனத்தை எனக்கு அழுத்தமாக தந்தாரு. அது போல் அந்த வசனத்தை நான் இழுத்து கையில் எடுத்துக்கிண்டு நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க எனக்குள்ள ஒரு புது மாற்றத்தை நான் உணர்ந்தேன். எனக்குள்ள இருக்கிற எல்லாமே உலகத்து ஆசைகள், வீதியில் தோழிகளோட பழகுறத நான் நிப்பாட்டினேன். தேவையில்லாத தோழிகளோட போய் பேசுகிற வார்த்தைகளை நிப்பாட்டிட்டு, தோழிகள் வீடுகளுக்கு போகிறதெல்லாம் நான் எல்லாத்தையும் நிப்பாட்டினேன். சினிமா பார்க்குறத நிப்பாட்டினேன். கர்த்தருக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே, என்னோட வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இனிமே நான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தாவே, என்னை வாழ வைக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் ஏசப்பா.
என்னை வாழ வைக்க உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்னை வாழ வைங்க ஏசப்பான்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னையே நான் ஆண்டவரே சுத்திகரிக்க நான் ஆண்டவர்கிட்ட நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தேன். ஒரு நாள் நான் சர்ச்சில் உட்காந்து முழங்கால் போட்டு செபிச்சு நான் என்னையே கேள்வி கேட்டு நான் அழுது கொண்டிருக்கும் போது என் பேரை சொல்லி ஆண்டவர் ஜெயந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி என் பேர் சொல்லி இந்த வசனத்தை எனக்கு ஏசாயா 41:10 எனக்கு தந்து நான் உன்னோட இருக்கிறேன், கலங்காதே திகாதே, நான் தேவன் சொல்லி இந்த வார்த்தை மூலமா எனக்கு அந்த வசனத்தை அப்படியே தந்து என்னை பேசினார். அன்னைக்கு நான் அந்த வார்த்தையை ஆண்டவரே நீரே என்னை காண்கின்ற தேவன் சொல்லி ஆகாரம் கண்ணீரை கண்ட தேவன், என்னோட கண்ணீரை காண்கிற தேவன் கண்டீரேன்னு சொல்லி நான் அந்த கண்ணீரோட நான் அழுது வாதத்துல விழுந்து நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை நான் எடுத்து நான் இதுவரைக்கும் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவரோட பாதத்தில் இருந்து ஜெபிக்கவும் துதிக்கவும் வசனங்கள் அதிகமாக எடுத்து நான் வாசிக்கவும் தேவன் எனக்கு கிருபை தந்தார். எனக்குள்ள இருக்கிற பல காரியங்கள், உலக எண்ணங்கள், சினிமாக்கள் எண்ணங்கள், டிவி பார்க்கறது, நாடகம் பார்க்கறது எல்லாமே நான் என்னை ஆண்டவர் வெறுக்க வைத்தார். என் சிந்தையிலேருந்து எதுவுமே எல்லாத்தையும் எடுக்க வைத்தார் ஆண்டவர். தேவையில்லாத தோழிகளோட பேசுகிற போன் கால்கள்லாம் எடுக்க வைத்தார். தேவையில்லாத வீடுகளுக்கு போக இருக்கிற கால்களை ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். தேவையில்லாத நாம போன்ல பார்க்குற ஷார்ட்டுகளை தேவன் அதுலேருந்து என்னை வெறுக்க வைத்தார். இப்படியாப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் எனக்குள்ள ஒவ்வொன்றா வெறுக்க வைக்க தேவன் உதவி செய்தார். ஏனென்றால் இந்த பைபிள் நாங்கள் வாசிக்க தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு பேசுவார். ஒவ்வொரு காரியத்தையும் என்னோட இடப்படுவார். ஒவ்வொரு காரியத்தை எனக்கு கொண்டு பேசுவார். கண்கள் இச்சைகள், கண்கள் பாவமும், வாய் நாவுகள் பாவங்கள், அவயங்கள் பாவங்கள், சதுரங்கள் பாவங்கள், இப்படி சொல்லி எனக்கு ஆண்டவர் நடத்தின. நான் ஒவ்வொரு நாளும் நான் சர்ச்சில் போய் உட்காரும்போது என்னோட அவயங்கள், கண்கள், நாவுகள், சதுரங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக நான் முழங்காட்டி ஜெபிக்க தேவன் எனக்குள்ள ஆண்டவர் அன்பு அதிகமாக எழும்ப ஆரம்பிச்சு தேவனுக்கு அன்பு இன்னும் அதிகமாக ருசிக்க ஆரம்பிச்சேன். வசனம் வாசிக்க எனக்குள்ள அன்பு பெருகிட்டு என்னை அறியாமே நான் கண்ணால் அழுகு எனக்கு வரும். பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அவரோட பாடுகள் கஷ்டங்களை நான் நினைச்சு நான் அழுவேன். பைபிள் வாசிக்கும் போது என்னோட பைபிளுக்கு மேலே என்னோட கண்ணீர்கள் ஒவ்வொரு துளிகளும் அந்த பைபிளில் விழும். அப்படி இருக்கும்போது நான் அப்படி ஒவ்வொரு நாளும் நான் அந்த மாதிரி ஆண்டு வாசிக்கும் போது தேவன் எனக்கு வசனத்தில் இருக்க எனக்கு கிருபை தந்தார். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வசனத்தில் இருக்க தேவன் எனக்கு கிருபை தந்து நித்திய காலமும் என்னை நடத்துகிற தேவனா இருக்கிற கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட வாழ்க்கையில ஒரு புது ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. புது வாழ்க்கைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. பழையவைகளாம் ஒழிந்தது, புதியவைகளை நடக்கிற மாதிரி என்னை ஆண்டவர் பின்மாற்றம் வந்து முன்மாற்றமா தேவன் என்னை நடத்துறார். ஏனென்றா என்ன எல்லாமே இந்த பைபிள் தான். இந்த பைபிளை வாசிக்க நம்ம அறியாததை ஒன்று தேவன் கற்றுத்தருகிறார், தெரியாததை ஒன்று தெரிந்து கொள்ள கற்றுத்தரார். ஏன்னா வசனம் தான் வார்த்தையா இருக்கிற தேவன், வார்த்தை தான் தேவன் என்று நான் உண்மையிலே சத்தியத்தை அறிந்தேன். தேவனுக்கு இப்போ நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் தேசத்துக்காக என்னை போல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் கொடுக்குற ஆலோசனை எப்படி நான் எடுத்து பேசுகிறேன் ஏசப்பா. நீங்கள் கொடுக்குற ஆலோசனை நான் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் ஏசப்பா. எனக்கு என்ன நீங்கள் எப்படி நீங்கள் என்னை எடுத்து நடத்துறீங்களோ அதே போல் என்னோட வார்த்தைகள், உங்களோட ஆலோசனைகள் இந்த வார்த்தை மூலமாக நான் ஆண்டவரே நான் போடுறேன் ஏசப்பா. மற்றவங்க இதை பார்த்து பிரயோஜனமாக இருக்கட்டும், திருந்தணும் ஏசப்பா, அதுலேருந்து எழும்பி வரணும் ஏசப்பான்னு சொல்லி நான் அதுக்காகத்தான் நான் போவேன். என்னோட நான் ஆண்டவரோட இருந்து அந்த ஆலோசனையை தான் நான் உங்களுக்குள்ள பகிர்ந்து கொண்டு வரேன். ஏன்னா என்னை போல நிறைய பேர் இருப்பீங்க தேசத்துக்குள்ள, விழுந்து எழும்ப முடியாம நிறைய பேர் இருப்பீங்க, கஷ்டத்துக்குள்ள இருப்பீங்க, பாடுகளுக்கு இருப்பீங்க, பைபிள் வாசிக்காம இருப்பீங்க. தேவன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை தூக்கி எடுத்தது போல நான் பிறரையும் தூக்கி நான் நடத்துவேன்னு சொல்லி. ஆண்டவர் என்னை தூக்கி நடத்தினவர் உங்களையும் தூக்கி நடத்துவார். என்னை நடத்தினவர் உங்களையும் நடத்துவார். என்னை குழியிலிருந்து எடுத்தவர் உங்களையும் குழியிலிருந்து எடுத்து நடத்துவார். ஆமே, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவர் தான் உயிருள்ள தேவன், இயேசுன்னு சொல்லி ஒருத்தர். அவர் தான் மெய்யான தேவன். பாடுகளையும் கஷ்டத்துல நெருக்கத்துல இருந்து நாம எவ்வளவுதான் பின்மாற்றம் போய் முன்மாற்றம் வந்தால் நம்ம கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். என் மகள் எப்போ வரும்னு சொல்லி மனம் திரும்பி வரும்னு சொல்லி நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம இடம் கொடுக்காதனால நம்ம இன்னும் நாட்களை வேஸ்ட் ஆக்குகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிறார். ஆமேன். என்னோட சாட்சி பகுதியில் இன்னும் நிறைய இருக்கு. சொல்ல போனா எனக்கு டைம் பத்தாது, நான் என்ன செய்ய. ஆனால் நான் சுருக்கமா நான் உங்களுக்கு சாட்சி பகுதியை போடுறேன். என்னோட வியாதிகள், ஏகப்பட்ட வியாதிகள், தலைவலிகள்,
வியாதிகள் தலையில நீர் எனக்கு அப்படியே தலையை கட்டி ஈர துணியை வச்சு கட்டி படுப்பேன். அப்படி ஒரு தலை வியாதிகள் சைனஸ் போராட்டத்துல என்ன இருந்த என்ன தேவன் ஆண்டவர் அதுக்குரிய பண தேவையை சந்திச்சு எனக்கு ஆபரேஷன் பண்ண தேவன் எனக்கு உதவி செஞ்சார். இப்போ ஆண்டவர் இப்ப எனக்கு நல்ல பார்க்கறதுக்கு நல்ல கண்களை தந்திருக்கிறார். கண் அலர்ஜி இருந்து தேவன் ஒவ்வொன்றுக்கும் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு சுகந்தார. மற்றவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். எனக்குள்ள வியாதிகள் மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை நினைச்சு நான் ஜெபிப்பேன். அதனால அதுல இருந்து எனக்கு ஒரு சுகம் கிடைக்குது. இதே போல நீங்க மற்றவங்களுக்காக அதிகமா எழும்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களில இருந்து விடுதலை ஆக்குவார். ஆமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம வந்து கர்த்தரை நம்ம பைபிளை வாசிக்கும் போது நம்ம அன்பாகவும் நல்ல ருசிச்சு கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் நம்ம நிறைய அன்பு நேசத்தோட இந்த பைபிளை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுறது நமக்கு தெரியும். கர்த்தர் நம்ம பக்கத்துல இடைபெறது நமக்கு உணர முடியும். ஆமேன். தரிசனம் மூலமா ஆண்டவர் நமக்கு பேசுவார். ஆமேன். இப்ப வரைக்கும் நான் யாருக்காக நான் ஜெபிச்சேன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க ஜெபிச்சிங்க எனக்கு சுகம் கிடைச்சிது, ஆண்டவர் உங்களோட இருக்காரு என்று சொல்லி எனக்கு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் நான் அப்பயே நினைச்சேன், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு அற்புதம் செய்கிறாரா அப்படின்னு நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு நான் எடுப்பேன். அதனால தான் நான் இந்த சாட்சியான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் பிள்ளைகளே பின்மாற்றம் ஆகி தேவனை தேடாம இருக்கிற நம்ம வந்து தேவனை தேடணும். இந்த கடைசி காலத்துல நம்ம வந்து எழும்பணும், நம்ம முன்மாற்றம் வரணும், நம்ம மனம் திரும்பணும். நம்மளை போல எத்தனையோ பேர் இருப்பாங்க உலக தேசம், அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்களும் வந்து நம்மளை போல இருந்து நம்மளும் தேவனை அறிய ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவை உங்களை அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட சாட்சிகள் கொஞ்சம் தான் இதில் சொல்லியிருக்கிறேன். என்னோட வியாதி சைனஸ் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். தைராய்டு வியாதியில் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆண்டவர் இந்த ஜீவனை கொடுத்து தந்ததே அவர் கர்த்தரோட பெருமை தான். இன்னைக்கு நான் உயிரோட இருப்பதே கர்த்தரோட கிருபை. அதனால தான் என்னோட யூடியூப்ல நான் வந்து தேவ கிருபைன்னு வச்சிருக்கிறேன். அவரோட கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாது, கிருபை இல்லாம நம்ம ஓட முடியாது, கர்த்தரோட கிருபை இல்லாம நம்ம நிற்க முடியாது, கர்த்தர் கிருபை இல்லாம நம்ம எழும்ப முடியாது, கர்த்தர் கிருபை இல்லாம நாம நிலை நிற்க முடியாது. எல்லாமே கர்த்தர் கிருபை தான். அவர் கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாது, கர்த்தர் கிருபை இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம உயிரோட வாழ்வதே கர்த்தர் கிருபை. அவரோட கிருபை இல்லாம நம்ம நிற்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, தூங்கவும் முடியாது. நம்ம தூங்கி எந்திரிக்கிறதே அவரோட கிருபை. இந்த காலகட்டம் நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் இருக்குமான்னு கூட தெரியல. நம்மளோட பழகுனாங்க என்னோட தோழிகள் பழகுன தோழிகள் எத்தனையோ பேர், அதுல பாதி பேர் எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த பத்துல நான் இன்றைக்கு உயிரோடு இன்றைக்கு என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தர் கிருபை. அந்த கிருபை அவர் சித்தத்துக்கு என்ன நடத்துறாரு. அவர் சித்தப்படிதான் எல்லாமே நடக்கும். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், ஒருத்தர் ஆண்டவர் நேசிச்சு அவரை தொட்டாருன்னா கர்த்தர் சித்தம் இல்லாம ஆண்டவர் உங்களை எல்லாம் எடுக்க மாட்டாரு. கர்த்தர் சித்தம் இல்லாம உங்களை நடத்த மாட்டார். நம்மளை ஒரு சித்தத்தோட தான் நம்மளை நடத்துவாரு. அந்த சித்தத்தை நம்ம கர்த்தத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அது பைபிள் படிச்சு ஆண்டவரை கேட்கும்போது நமக்கு அந்த சித்தப்படியே நடத்துவாரு. இதே போலதான் ஆண்டவரை நான் கேட்டேன், ஏசப்பா உங்களோட சித்தம் இருந்தா என்னை நீங்க வாழ வைங்க, என்னை நடத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நடக்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் என்னை புதுவிதமா இன்றைக்கு ஒரு மாற்றத்துல நடத்துறாரு. அவரோட வழியும் அவரோட சத்தியமும் நமக்கு மனசுல ஒரு சந்தோஷம் சமாதானம், உலகத்தார் சந்தோஷம் கூட நமக்கு அப்படி இல்லை. ஆனா கர்த்தர் வழியில் நடக்கும்போது அதை போல ஒரு சந்தோஷம், அதை போல ஒரு சமாதானம், அதை போல ஒரு எதுவுமே கிடையாது. ஆயிரம் பொற்காசுகள், 1000 பணங்கள் லட்சக்கணக்கில் நமக்குள்ள இருந்தாலும் கூட அந்த சந்தோஷம் வராது. ஆனா நம்ம கர்த்தரை நம்ம தேடி அவர்கள் நடக்கும்போது, அவர் வழி நடக்கும்போது அதை போல ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நமக்கு பசி வராது, தூக்கம் வராது. இந்த பைபிளை படிக்க இன்னும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வாஞ்சி எனக்கு அப்படியே இன்னும் இது வரைக்கும் எனக்குள்ள ஊற்றுக்கும் அப்படியே வாஞ்சிக்குது. அதனால நாம் பைபிளை கண்டிப்பா ஆண்டவர் வந்து பைபிளை நம்ம படிக்கணும். இதுதான் பொக்கிஷம் நமக்கு. இந்த கடைசி காலத்துல பைபிளை படிச்சு நம்ம பைபிளை கைவிடக்கூடாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் நானும் படிப்பேன். டைம் கிடைக்கும் போது வேலைகள் போக மீதிய டைம் எல்லாம் நான் வந்து ஆண்டவருக்குற பாதத்துல உட்கார்ந்து இருப்பேன். இதுதான் ஆண்டவர் என்ன நடத்துற வழி. பரிசுத்தமா இன்றைக்கு நான் பரிசுத்தமா ஆயக்கப்பட்ட கர்த்தர் பாதத்துல நான் இருக்கிறனால தேவன் அவரை கிருபை இல்லாம அவர் பாதத்துல அவரை கிருபை இல்லாம நான் அவர் பாதத்தில் இருக்க முடியாது. இன்னைக்கு அவரை பாதத்தில் நம்ம நிலைச்சிருக்கிறோம்னா நம்ம அவரோட கிருபை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை நடத்துறார். அவர் தான் எல்லா காரியத்தையும் நடத்துறார். அவர் தான் எல்லாத்தையும் எனக்கு தருகிறார். அவர் தான் எனக்கு எல்லாத்தையும்
சொல்லி தருகிறார் என்று நான் விசுவாசி. இதுவரைக்கும் என்னை நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துகிறார். என்ன நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவார். கர்த்தரோட நம்ம பிரியமா இருந்து அவரை காலமுள்ள அவரை பாதத்துல இருந்து அவரோட நம்ம நடந்து மற்றவங்களுக்காகவும் ஜெபிச்சு நம்ம இருக்கிறதா கர்த்தர் நம்மளை எடுத்து பெரிய காரியங்கள் செய்வார். 3 மணி 2 மணியா 5 மணிக்கெல்லாம் ஆண்டவர் எழுப்பி விடுவார் ஜெபிக்க. மற்றவங்களுக்காக எழும்பி நான் மற்றவங்களுக்காக எழும்பி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். வானத்துக்கு மேல கையண்டு வானத்தை பூமியை படுத்து சர்வவல்ல தேவனை கத்த பரிசுத்த முழங்கால் போட்டு நான் கை ரெண்டையும் வானத்துல இருந்து ஜெபம் பண்ணுவேன். எல்லா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். அந்த மாதிரி தேவன் எங்களை மாற்றின தேவன் உங்களையும் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்களா? கர்த்தர் கண்டிப்பா உங்களையும் தேவன் மாற்றுவார். உங்களையும் நடத்துவார். என்னை நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவார். ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சி பகுதி கொஞ்சம் தான் இருக்கு. சாட்சி பகுதி இன்னும் ஏராளமான சாட்சி பகுதி இருக்கு. ஆனாலும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நிறைய அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். உன் கலப்பின் மேல் கையை வைத்து திருப்பி பார்க்கிறவன் என்னுடையவன் அல்லன்னு சொல்றாரு. நம்ம கர்த்தருக்குள்ள இருந்துட்டு நம்ம குடும்பம் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு இருந்தோம்னா கர்த்தர் நம்ம கர்த்தர் மேல நம்ம வழியில நடக்கவே முடியாது. நம்ம கர்த்தரோட வேலையை பார்க்கும்போது கர்த்தர் நம்மளோட வேலைகளையும் நம்மளோட காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டுறணும். ஆமே. அப்படித்தான் இன்னைக்கு நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நான் விட்டுருக்கேன். என்னோட காரியங்கள் என் பிள்ளையோட காரியங்கள் எல்லாமே கர்த்தர் பார்க்கட்டும். இன்னைக்கு அவரோட வழியில நான் நடந்துக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட வியாதிகளிலிருந்து எல்லாத்தையும் நீக்கி சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்து என்னை நடத்துகிற தேவனுக்கு கொடான கோடி நன்றி. என்னை பேர் சொல்லி அழைத்த என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். ஆமென். நன்றி ஏசப்பா. உங்களுக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா. கண்ணீரை கண்ட தேவன் என்னோட கண்ணீரை கண்டு என்னை பேர் சொல்லி அழைத்த என் தேவன் கொடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கே மகிமை உண்டாத. ஆமென்.